லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சின்ன சாமி ஆத்தா உன் புள்ளைங்க கூப்பிட்டு வந்துட்டியா ஆத்தா? அட பாவீங்களா, நான் பெர்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா நம்மளை விட இந்த அம்மா பெரிய ஆர்டிஸ்டா இருக்கும் போல இருக்கே. ஆத்தா எங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்க ஆத்தா. ஆத்தா எங்களை ஆசீர்வாதம் பண்ண ஆத்தா. ஆத்தா ஆத்தா யாரா அவ? யாரா அந்த புள்ள? ஆத்தா அருமையான புள்ளடா இவ. உன் மகன் கொடுத்து வச்சவன்டா, கொடுத்து வச்சவன். உன் வீட்டுக்கு தங்க சலா மாதிரி மருமக வந்துக்கிறா. உன் குடும்பத்துக்கு இனி இவதாண்டா குலசாமி. சரியாத்தா சரியாத்தா ஆத்தா சொல்றேன், உங்க எல்லாரையும் இவ உச்சிக்கு இட்டுக்குன்னு போறாடா. ஆத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆத்தா, சந்தோஷமா இருக்கு. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லாத்தா சொல்லு. இன்னும் 10 மாசத்துல உனக்கு ஒரு பேர பிள்ளைய பெத்து கொடுக்க போறாடா. பெத்து கொடுக்க போறா. கண்ணு இதான் சாக்குன்னு அது மனசுல நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் சொல்லும், நீ கண்டுக்காம இரு. ஆத்தா அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க ஆத்தா, நீ வேற ஏதாச்சும் சொல்லு. டேய் நானும் பாக்குறேன், நீ வர வர நீ பொண்டாட்டி கையில ராங் காட்டிக்கினே இருக்கற. யாரு நானா? என்னதா இது? இது இந்த ஆத்தாவுக்கே அடுக்காதே ஆத்தா. டேய் காடு டப்பால வச்சிருந்த 200 ரூபாயை தட்டிக்கின்னு போய் நீ கட்டிங் போட்டது ஆத்தாக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிறியாடா? அப்பால ஆடிக்கினே வந்து தெற்கது வடக்கதுன்னு தெரியாம பட்டிய, அதுவும் ஆத்தாக்கு தெரியும்டா. ஆத்தாக்கு தெரியும். எங்க வச்சாலும் குடும்ப சண்டைய எவ்வளவு நேக்கா போட்டுட்டு இருக்காங்க பத்தியா? டேய் யாரா இவ? இவ பார்வையே சரியில்லையே. இவள பார்க்க சொல்ல என் உடம்பெல்லாம் எரியுதுடா. அத்தா உடம்பெல்லாம் எரியுது. யாரா இவ? இது இந்த வீட்டோட மூத்த பொண்ணு. என்னங்க உங்க ஆத்தா ஒண்ணும் சொல்லாம சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் கொடுக்குது, வேற எதுவும் சொல்ல மாட்டாங்களா? டேய் 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 40 40 40 38,200. அத்தா அது என்ன 40 38? 40 38,200டா. என்னங்க சாமி கணக்கெல்லாம் போடுது? அதே நீ ஏன்டா கேக்குற? இந்த கூட்டத்திலேயே விவரமா கணக்கு போடுறது நீங்க மட்டும் தானே? அது வேற ஒண்ணும் இல்ல, அவ அடிச்சுட்டு போன 40 பவுனுக்கு ஆத்தா கணக்கு போட்டு சொல்லிட்டு இருக்கா. 40 × 38,200 4 38 12 அது ஒரு 3 15 15,28,000 வருதுடி. ஏய் பெரிய சம்பவம் பண்ணிருக்கா இவ. டேய் ரேவதி என்ன முழிக்கிற? ஆமா நீ பெரிய பாவ காரியத்தை செஞ்சிருக்கறடி. என்னதே டியா? ஏய் ஆமாடி. என்னைக்கு நீ இந்த பாவத்தை தீக்குறியோ அன்னைக்கு தான் நீ நல்லா இருப்ப. வந்திருக்கிறத பார்த்தா எனக்கு ஆத்தா மாதிரி தெரியலையே. எந்த ஊர்ல சாமி பவுனு கணக்க இவ்ளோ கரெக்டா சொல்லுது? விட்ட செய்குலி சேதாரத்தெல்லாம் கரெக்டா கணக்கு போட்டு சொல்லும் போல இருக்கு. ஏய் என்ன எல்லாரும் என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? ஏய் அவ்வளவுதான். அரசம்பு கூழுக்கு ஆசைப்பட்டேல, இப்ப அசிங்கப்பட்டு தான் நிக்கணும்.
இவன் யாரு? இது இந்த வீட்டோட 2வது புள்ள ஆத்தா. அவன் பக்கத்துல நிக்கிறது யாரு? புருஷனா? ஆ? ஐயோ ஆத்தா, அது அவன் பொண்டாட்டி ஆத்தா. இல்லடா, இவதான் புருஷன், இவன்தான் பொண்டாட்டி. என்னத்தா மாத்தி சொல்ற? ஏய், ஆத்தா பேசும்போது குறுக்க கேள்வி கேட்காதடா. பேசலாத்தா, பேசலாத்தா, பேசல. என்னங்க இப்படி நோண்டிட்டு இருக்காங்க, நீங்க சும்மா இருக்கீங்க? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அவதான் இந்த வீட்ல புருஷ மாதிரி, அவதான் சம்பாதிக்கிறா. அதுல என்ன தப்பு இருக்குங்கிற? ஏன் ஒரு நாட்டுக்கு பிரதம மந்திரியா, ஜனாதிபதியா ஒரு பெண் இருக்கலாம். ஏன் ஒரு ஸ்டேட்டுக்கு முதலமைச்சரா கூட ஒரு பெண் இருக்கலாம். ஒரு வீட்டுக்கு இருந்தா தப்பா என்ன? என்னவுமா? பிரமாதம். புள்ளிய ரொம்ப அழகா வளர்த்திருக்கம்மா, ரொம்ப அழகா வளர்த்திருக்க. பேசாம வாங்க, நம்ம உள்ள போலாம். வெயிட் பண்ணு சீதா, ஆத்தா இன்னும் முக்கியமான ஆளுக்கிட்டே வரலையே. இருந்து அதே என்னன்னு கேட்டு போவோம். ஏய் மேகலா, அடுத்து என்னை பத்தி என்ன கலாய்க்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க, என்னதான் சொல்றீங்க? நானும் கேக்குறேன். ஏய், டேய், அடேய், ஆத்தா பாட போறேன்டா. ஆத்தா பாட பாடாதா, போறேன். தாராளமா பாடு. பாட்டு வேறியா? அடிக்கிறாத்தா, அடிக்கிறேன். அப்ப என்ன, ஆத்தா என்ன, ஒப்புக்கு தானடா. பாறாங்கல்ல பெத்து புட்டா பாசம் எதுடா. பெத்த புள்ள தந்த பணம் உப்புக்கு ஆகுமா? தாய்ப்பாலுக்கு கணக்கு போட்டா தாலி மிஞ்சுமாடா. வாய கட்டி வளர்த்த புள்ள மல்லுக்கு நிக்குதடா. வாங்கி தந்த காசுக்கெல்லாம் வட்டிய கட்ட சொல்லுதடா. கோடு ஒண்ணு கிழிக்க வச்சு கும்மி அடிக்குதடா. என்னத்தா பாட்டாவே பாடிட்டியா? டேய், அண்ணே, சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்தோட பாட்டுன்னு. ஆமால, ஏன் இதுக்கு மேல பாட்டு தெரியலையா? எடுத்து ஏதாவது கொடுக்கட்டுமா? ஆம்பளைங்க போடுறது இன்னைக்கு கணக்குடா, பொம்பளைங்க போடுறது நாளை கணக்கு, ஏழைங்க போடுறது நாள் கணக்கு, பணக்காரன் போடுறது பணக்கணக்கு, மனுஷன் போடுறது தப்பு கணக்குடா. ஆனா அந்த ஆண்டவன் போடுறது பாவ கணக்கு. நீ போட்டது ஃப்ராட் கணக்குடா. டேய், யாரா அது பக்கத்துல? மேகலா உன்னதான், என் பொண்டாட்டி. ராமாயணத்துல, அந்த மகாபாரதத்துல, அன்னைக்கு நடந்த பாரத போர்ல அத்தா பெரிய ஆளா இருக்கும் போல இருக்க. சம்சாரம் அது மின்சாரத்துல இருந்து மகாபாரதத்துக்கு அப்படியே வண்டியை ஓட்டுது பாரு. அந்த பாரத போர் நடந்ததெல்லாம் ஆருக்காக? சத்தியமா எனக்கு தெரியாதாத்தா. யாருமா? ஏன் உன்னை அப்படியே விட்டு போயிடுவாளா? தர்மனா இல்ல, அர்ஜுனனா இல்ல, துரியோதனனா இல்ல, அதுவும் இல்ல, கிருஷ்ணனா இல்லடா, அவரும் இல்ல. அப்புறம் வேற யாருதான் அதான் காரணம்? சகுனி. சகுனி. என்ன பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்க பாத்துட்டு பேசாம நிக்கிறீங்க. ஏய், என்ன பத்தி சொன்னதுக்கே நான் எதுவும் கேட்கல, உன்னை பத்தி சொன்னதுக்கெல்லாம போய் கேட்பாங்க? சாம் நில்லு. ஏய், உனக்கு என்ன சிரிப்பு? இல்ல,
மலர் மாமியாருக்கு சாமி வந்ததுக்கே எப்படின்னா ஒருவேளை மலர் மேல வந்திருந்துச்சுன்னு வெச்சுக்கோ, உன் நிலைமைய யோசிச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துருச்சு. என்னங்க வாங்க போலாம். சீதா இன்னும் முடியல. அடுத்தது நம்ம கிட்ட தான் வருவாங்க. வாங்க போயிடலாம். வரட்டுமே, என்னதான் சொல்றாங்கன்னு அதையும் கேட்டு போவோம். போதாத நேரம் உனக்கு இப்படி ஆயி பூச்சியா? அதுக்காக நீ எல்லாரையும் வெறுத்துறாத. பாக்குற எதையும் தப்பா பாக்காதயா. நல்லது கெட்டது எதுன்னு புரிஞ்சுப்பாங்கய்யா. உன் அன்புக்காக ஏங்குற மனசு உள்ளவங்களும் உன்னை சுத்தி இருக்காங்க. உன் பாரத்தை இறக்கி வையா. உன் பாரத்தை இறக்கி வை. உன்னை வெட்டி சாச்ச பிள்ளைங்களுக்கு நடுவுல உன் அன்புக்காக ஏங்குற மனசு ஒண்ணு இருக்குதுயா. அது உன்னை சுத்தினதாயா இருக்குது. அத நீ மறந்துடாத. அத நீ மறந்துடாதயா. சீதா வா சீதா. ஆத்தா ஆத்தா மலையேறிடுச்சு. மலையேறிடுச்சு. தச்சி நிறுத்து. எட்டி விட்டான்னு வச்சுக்கோ, இடுப்பு ஈக்காடு தாங்கள போய் விழும் சொல்லிட்டேன். இப்பதான் ஒரு ரவுண்டு முடிஞ்சது, நீ மறுபடியும் ஆரம்பிக்கிறியா? போடி அந்த பக்கம். ஆளு மண்டையம் பாரு. டேய் போடா உள்ள. டேய் நீ என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? போடி உள்ள. போடா உள்ள. யோ உடுக்க, திருப்பி வரும்போது இருந்த உனக்கு ஆஸ்பத்திரி படுக்க தான் சொல்லிட்டேன். போய் கண்ணு, நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன? சரிங்க அத்தை. இவர் எதுக்கு இப்ப போன் பண்றாரு? என்னப்பா ராஜா? சார் குட் மார்னிங் சார். சார் சொல்லுங்க சார். அந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் டெண்டர் போட்டிருந்தோம் இல்லையா? ஆமா சார். அத நமக்கு தான் கொடுத்திருக்காங்க. ஓ ஃபேண்டாஸ்டிக் நியூஸ் சார். கங்க்ராச்சுலேஷன் சார். அதுக்கு முக்கிய காரணம் நீதான். கடைசி 2 நாள் டே அண்ட் நைட் வேலை செஞ்சு நீதான் அதை முடிச்சிருக்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுல என்ன சார், என் கடமை தானே சார். மற்றபடி உழைப்பெல்லாம் உங்களுக்கு தானே சார். அப்புறம் ராஜா சார் சொல்லுங்க சார். உனக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் சார். எதுக்கு சார் இதெல்லாம்? இன்னைக்கு லஞ்சுக்கு உன் ஃபேமிலியோட நம்ம வீட்டுக்கு வர முடியுமா? லஞ்சுக்கா சார்? இன்வைட் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன். தேங்க்யூ சார். இன்னைக்கு லஞ்சுக்கு நீ உன்னோட ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துரு. ஓகே சார், நான் வந்துடுறேன். யாருங்க போன்ல? என் பாஸ் நம்ம எல்லாரையும் வீட்டுக்கு லஞ்சுக்கு வர சொல்லியிருக்காரு. என்னங்க சொல்றீங்க? பின்ன சும்மாவா? 1.5 கோடி ரூபாய் லாபம் வர கான்ட்ராக்டை நான் எடுத்து கொடுத்துருக்கேன். எல்லா வேலையும் பண்ணது நான் தான். இவ்வளோ பண்ணதுக்கு ஏதாவது ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், போனஸ்ன்னு கொடுப்பான்னு பார்த்தா கஞ்சப்பாய வீட்டுக்கு கூப்பிட்டு சோறு போடுறானா. ஏங்க உங்க பாஸ் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு, அத போய் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி 4 பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு சோறு போடுறதுக்கு பதிலா ஒரு 2000 ரூபாவை கவர்ல வச்சு கொடுத்துருந்தா பிரயோஜனமாவது போயிருக்கும். எப்ப பாரு இதே மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். அவ்வளவு பெரிய ஆளு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு, அத பாருங்க. சரி, நீ போய் அவன் குளிச்சிட்டான்னு பார்த்து அவனை ரெடி பண்ணு, நானும் கிளம்புறேன். ஹலோ, நான் கௌரி பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல, இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் அவரோட ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தரை லஞ்சுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்படியாமா? கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா?
இன்னைக்கு கோயிலுக்கு போகணும்னு லீவு சொல்லியிருந்தேனேம்மா. இல்ல எனக்கு புரியுது. ஆனா நாங்களும் கமிட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்துட்டு வேலையை முடிச்சிட்டு சாயங்காலம் சீக்கிரம் போயிடலாம். சரிம்மா, நான் வரேன். சரி, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. சரிங்க. சரி வா, டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம். அம்மா. என்ன சீதா, சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? இவ்வளவு லேட்டாவா வரது? நீங்க திடீர்னு சொன்னதுனால பஸ் கிடைக்க லேட் ஆயிடுச்சுமா. இதெல்லாம் ஒரு காரணம்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? அவர் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காரு. கூப்பிட்ட உடனே வர வேண்டியதானே? லேட்டா வந்துட்டு 1008 சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்க. சரி, போய் வேகமா போய் வேலையை பாரு. சரிம்மா. சீதா, இப்பதான் மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். மட்டன் குழம்பும் பாதி சுக்காவும் பண்ணிரு. சிக்கன்ல பாதிய செமி கிரேவியாவும் மீதிய வறுவலும் பண்ணிரு. நிறைய முந்திரி போட்டு கேசரியும் பாயசமும் பண்ணிரு. ஒரு ஐட்டம் கூட மிஸ் ஆயிடக்கூடாது. புரியுதா? சரிங்கம்மா. சீதா, சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த பெருக்கி மாப் போட்டுக்கிட்டு. சரிங்கம்மா. என்னங்க, வெயிட்டிங்ல இருக்க சொல்லுங்க, மொத்தமா கொடுத்துக்கலாம். என்னடி சொல்ற? எவ்வளவு ஆகும் தெரியுமா? இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கோம். கிளம்பும் போது வண்டி இல்லைன்னா நல்லாவா இருக்கும்? அந்த நேரத்துல புக் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? இதுக்கு தான் சொன்னேன், வரும்போதே பைக்ல வரலான்னு. இப்ப தேவையில்லாத இது ஒரு செலவு. விருந்துக்கு வந்த இடத்துலயாச்சும் உங்க கணக்கு போடுற புத்திய கொஞ்சம் ஓரங்கட்டி வைங்க. அண்ணே, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. போலாம், போங்க. அப்படி முன்னாடி நிறுத்திக்கோங்க. Hi sir. வாங்க வாங்க வாங்க. Welcome. How are you? Fine. வணக்கங்க. வணக்கம். இது wife மேகலா, இது என் son விஜய். Hi. Please come. Hi ma'am. உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. Thank you sir. வாமா, இப்படி உட்காருமா. கௌரி, ஜூஸ் கொண்டு வர சொல்லு. சரிங்க. சீதா, கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க. ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க.
என்ன ராஜா இங்க வந்திருக்கா? ஐயோ, நம்ம இங்க வேலை பார்க்கறது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான்.